கைஸ் இந்த வீடியோவில் நாம vivo v23 pro and oneplus 9RT இந்த ரெண்டு மொபைல் எது பெஸ்ட், எந்த மொபைல் எந்தெந்த டைப் ஆஃப் யூசர்ஸ்க்கு சூட் ஆகும், இந்த ரெண்டு மொபைல் எந்த மொபைல் வாங்குறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹலோ கைஸ், வெல்கம் டு d2ltech தமிழ். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். லான்ச்சர்ஸ் நீங்கள் சைடில் பார்த்துருப்பீங்க அண்ட் பில்ட் அண்ட் டிசைன் பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். OnePlus 9RT ஃப்ரண்ட் அண்ட் பேக் Gorilla Glass பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ப்ரீமியமான பில் கிடைக்குது. டிசைன் பஞ்ச் அவுட் டிசைன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இங்கே டிஸ்பிளேல இருக்குது. vivo v23 pro பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் நமக்கு ஸ்காட் சென்சேஷன் ஆல்ஃபா அப்படின்ற ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. பேக் கிளாஸ் பேக் தான் கொடுத்துருக்காங்க. பட் என்ன ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு அவங்க தரப்புலேருந்து மென்ஷன் பண்ணல. அண்ட் பஞ்சுவல் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இங்கே டிஸ்பிளேல தான் இருக்குது. அண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் இங்கே கலர் சேஞ்சிங் பேக் பேனல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை கூட சூஸ் பண்ணிக்கலாம். பட் பில்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம OnePlus 9RTயில் பெட்டராக இருக்குது. டிசைன் வேணும்னா நீங்கள் vivo v23 pro சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பில்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் OnePlus 9RT சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். vivo v23 ப்ரோவோட டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இங்கே 6.56 inches Full HD + AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட்டிங் 90 Hz மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே நமக்கு 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோட கொடுத்துருக்காங்க. OnePlus 9RT பொறுத்த வரைக்கும் இங்கே 6.65 inches Full HD + AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. OnePlus 9RT பொறுத்த வரைக்கும் இங்கே 6.62 inches Full HD + AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இங்கே 120 Hz கொடுத்துருக்காங்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோட கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே ரெண்டு மொபைலுமே AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பட் ரெஃப்ரெஷ் ரேட் நம்ம OnePlus 9RTயில் தான் பெட்டராக இருக்குது. ஏன்னா ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கும்போது நமக்கு கேமிங் பர்ஃபார்மன்ஸ் இங்கே பெட்டராக இருக்கும். ஓகே, டிஸ்பிளே செக்மெண்ட்டில் இங்கே OnePlus 9RT தான் வின் பண்ணுது. இப்போ நம்ம கேமராஸ் பற்றி பார்க்கலாம். கேமராஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு மொபைலுமே நமக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் ஆஃபர் பண்ணுறாங்க. vivo v23 pro பொறுத்த வரைக்கும் இங்கே 108 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா அண்ட் 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. ரியர் சைடில் இருக்க பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி 4K 30 fps நம்மளால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். இங்கே vivo இங்கே கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ணிவிட்டு 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்கிறது அக்செப்ட் பண்ண முடியாத மாதிரி தான் இருக்குது. ஏன்னா கேமரா சென்ட்ரிக் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருந்தா நம்ம கேமரா சென்ட்ரிக் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் இங்கே 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சர் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சர்ன்றது இப்போ ட்ரெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எல்லா மொபைல்ஸும் அதே மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றி நம்ம பெருசாக பேச டெவலப் நம்ம OnePlus 9RTயோட கேமரா ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்க்கலாம். நமக்கு 50 மெகாபிக்சல் ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, இதில் நமக்கு OISம் இருக்குது. அண்ட் வைட் ஆங்கிள் பொறுத்த வரைக்கும் இங்கே 16 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேயும் 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சர் இருக்குது. ரியர் சைடில் இருக்க பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி 4K 30 fps நம்மளால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் vivo இங்கே பெட்டராகவே பண்ணியிருக்காங்கன்னா 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமராவும் 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் சென்சரும் கொடுத்துருக்காங்க. நமக்கு டியூவல் டோன் LED ஃப்ளாஷும் இருக்குது. OnePlus 9RT பொறுத்த வரைக்கும் இங்கே 16 மெகாபிக்சல் சென்சர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் 50 மெகாபிக்சல் vivo யூஸ் பண்ணியிருக்கிறத வச்சு நம்மளால் 4K 30 fps வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ செல்ஃபி கேமராவும் சரி பிரைமரி கேமராவும் சரி நமக்கு விவோவில் நல்லா இருக்குது. பட் OIS நமக்கு OnePlusல கொடுத்துருக்காங்க. OIS வேணுமா இல்லை செல்ஃபி கேமரா பிரைமரி கேமராலாம் எனக்கு பெட்டராக வேணும் அண்ட் சாஃப்ட்வேர் பேஸ்டு ஃபீச்சர்ஸ் எனக்கு நிறைய வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் vivo சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை OIS மட்டும் தான் எனக்கு முக்கியம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் OnePlus சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல யார் வின்னர் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு கண்டிப்பாக vivo தான் வின் பண்ணுது. இப்போ நம்ம ப்ராசஸர் பற்றி பார்த்துடலாம். ப்ராசஸர் நமக்கு Snapdragon 888 OnePlus 9RTயில் கொடுத்துருக்காங்க. GPU Adreno 660 இருக்குது. அண்ட் இங்கே நமக்கு Dimensity 1200 கொடுத்துருக்காங்க. Mali G77 GPUவும் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக கிளியர் வின்னர் Snapdragon தான். அண்ட் கேமிங் பர்ஃபார்மன்ஸுமே இங்கே பெட்டராக இருக்கும். 120 Hz AMOLEDும் கொடுத்துருக்கிறதால கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே தான் நல்லாயிருக்கும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் செக்மெண்ட்டில் வின் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு OnePlus வின் பண்ணுது. 5G பேண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு OnePlus 9RTயில் 7 5G பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் vivo v23ல நமக்கு ஓகே பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்த்துட்டோம். இப்போ நம்ம பேட்டரி பற்றி பார்க்கலாம். நமக்கு OnePlus 9RTயில் 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜிங் 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜராக பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் விவோவில் நமக்கு 4300 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜராக பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் OnePlus 9RTயில் தான் பெட்டராக இருக்குது. பட் பேட்டரி பேக்கப் ரெண்டுத்துலையுமே சிமிலராக இருக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா இங்கே விவோவில் 90 Hz பேனல் மட்டுமே கொடுத்துருக்கிறதால பேட்டரி எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ பேட்டரி பேக்கப் ரெண்டு மொபைலுமே சிமிலராக இருக்க சான்சஸ் இருக்குது. பட் சார்ஜிங் OnePlus 9RTயில் தான் வின் பண்ணுது. இந்த செக்மெண்ட் உங்களோட தேவையை பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வரும்போது நமக்கு OnePlus 9RTயில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. பட் விவோவில் நமக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இல்லை. இப்போ நம்ம ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்த்துடலாம். OnePlus 9RTயோட 8GB 128GB வேரியன்ட் நமக்கு 43,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் vivo v23 ப்ரோவோட 8GB 128GB வேரியன்ட் 38,500 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் சொல்லுங்கள் எந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு OnePlus பிராண்ட் வேல்யூவோட டிஸ்பிளே நல்லா இருக்க, அதே சமயம் OIS கொண்ட பிரைமரி கேமரா இருக்க, பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்க மொபைல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் OnePlus 9RT கன்சிடர் பண்ணலாம். இல்லை எனக்கு அந்த டிசைன் கொஞ்சம் பிடிச்சிருக்கு, அந்த கலர் சேஞ்சிங் பேனல் பிடிச்சிருக்கு அண்ட் சாஃப்ட்வேர் பேஸ்டு கேமரா ஃபீச்சர்ஸ் எனக்கு நிறைய வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும், செல்ஃபி கேமரா உங்களுக்கு பெட்டராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் vivo v23 pro சூஸ் பண்ணலாம். நீங்கள் சொல்லுங்கள் இந்த ரெண்டு மொபைலில் எந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி
நம்ம சேனல் க்ரோ ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா இது மாதிரியான வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ்.